இந்த வாட்டி நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறும்னு நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்துச்சு. இப்போ அதில் 6 கட்டங்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு கட்டம் மட்டும்தான் மீதி இருக்குது. அதுவும் இந்த சனிக்கிழமை நடந்து முடிய போகுது. அதாவது ஜூன் 1ஆம் தேதி நடக்குது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. அடுத்ததாக ஜூன் 4ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை முடிவுகள் அறிவிக்கப்படுது. அதாவது எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது, யார் பிரதமர் ஆக போகிறா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்மளுக்கு அன்னைக்கு கிடைச்சிட போகுது. இந்த சூழ்நிலையில் அரசியல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 100 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, அவங்க 100க்கும் கம்மியான இடங்களில் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. மேலும் அவங்க துல்லியமாக எவ்வளோ இடங்களில் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது 2014 பார்த்தீங்கன்னா அவங்க 44 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. 2019 பார்த்தீங்கன்னா 52 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் 100க்கு கம்மியாக தான் ஜெயிக்க போகிறாங்க, ஆனால் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஆட்சி அமைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தாங்க. அவங்க 300 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவரோட கருத்து கணிப்பை சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ தூரம் நடக்க போகுது என்னங்கிறது நம்மளுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிட போகுது. பார்க்கலாங்க யார் ஜெயிக்க போகிறா, யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு சொல்லி. நீங்கள் யார் ஆட்சி அமைப்பா, எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், யார் பிரதமராவா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.